அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் தமிழரசி சுப்பையா, HHH மருத்துவமனைக்காக. வெல்கம் டு மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெற்றி என்பது ஒரே நைட்ல கிடைக்கிறது இல்லை. அது ஒரு தொடர் கடினமான உழைப்பினாலையும் ப்ராப்பரா பிளான் பண்றதுனாலையும் மற்றும் உங்களுக்கு ஒரு தெளிவான அமைதியான மனநிலைனாலும் கிடைக்கக்கூடியது தான். இந்த வெற்றிக்கான பிரபஞ்சம் சொன்ன 15 ஷார்ட்கட்ஸை இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க கோல் என்னங்கிறத நிர்ணயம் பண்ணிக்கோங்க. அதை நோக்கி உங்க பயணம் தெளிவா இருக்கணும். செகண்ட், பிளானிங். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஒரு விஷயத்தை தெளிவா திட்டமிட்டு நம்ம செய்யும் போது நிறைய தவறுகள் தவிர்க்கப்படுகிறது. தேர்ட், விடாமுயற்சி. உலகத்துல 99% மக்கள் ஒரு விஷயத்தை தோல்வி அடைஞ்ச உடனே அப்படியே ஓடிடுறாங்க. 1% மக்களே அதையே விடாமுயற்சி பண்ணி ஜெயிக்கிறாங்க. அதுல விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. ஃபோர்த் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஹார்ட் ஒர்க். கடின உழைப்புக்கு ஈடு இணையே கிடையாது. ஃபிஃப்த், கற்றல் மனநிலை. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா புடிங்கிடுவானுவ. ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். எப்பவும் ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்கிற மனநிலையோட ஆர்வமா இருக்கணும். சிக்ஸ்த், டைம் மேனேஜ்மெண்ட். நேரம் பொன் போன்றது. அதை தவற விட்டவர்களுக்கு வெற்றி என்றுமே எட்டியதில்லை. செவன்த் பாயிண்ட், பாசிட்டிவ் திங்கிங். நேர்மறை சிந்தனை. நம்மளை பத்தி எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும். நம்மளை பத்தி நம்மளே நல்லா நினைக்கலன்னா வேற யாரும் நம்மள நல்லா நினைக்க மாட்டாங்க. பாயிண்ட் 8, பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். உடல் உறுதி எவ்வளோ முக்கியமோ அதே போல மன உறுதியும் முக்கியம். உடல் உறுதியும் மன உறுதியும் சேர்ந்தால்தான் வெற்றி நிச்சயம். 9th பாயிண்ட், தோல்வி கண்டு அஞ்சாமை. வெற்றி எப்படி அனுபவமோ அதே போல தோல்வியையும் ஒரு அனுபவமாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா தோல்விதான் நமக்கு நிறைய பாடங்களை கற்றுத்தரும். 10th பாயிண்ட், நம்பகத்தன்மை மற்றும் நேர்மை. நிரந்தரமான வெற்றிக்கு அடிப்படையே நம்பகத்தன்மையும் நேர்மையும் தான். 11th பாயிண்ட், உறவுகளை பேணுதல். நல்ல கம்யூனிகேஷன் இருந்தா தான் நம்மளோட ஆசைகள் மக்களிடையே சென்றடையும், வெற்றி நம்மிடையே வந்தடையும். 12th பாயிண்ட், மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள தயாராக இருங்கள். 13th பாயிண்ட், நெகிழ்வுத்தன்மை. ஒரு நீர் போல எந்த இடத்தில் இருந்தாலும் பிளெக்சிபிளாக நாம் இருக்க வேண்டும். 14th பாயிண்ட், தன்னம்பிக்கை. நாம் அணியும் நகைகளிலேயே மிகவும் அழகானது தன்னம்பிக்கை. 15th பாயிண்ட், பொறுமை. வெற்றியை தேடி ஓடாதீர்கள், பொறுமையாக இருங்கள். வெற்றி நம்மை அடையும். இந்த 15 புள்ளிகளும் நமது மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனல் சப்ஸ்கிரைபர்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன். உங்கள் வெற்றிக்கான பயணத்திற்கு எங்கள் வாழ்த்துக்கள். நம்ம மாஸ் ஹெல்த் பிளஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.